LDCC vs Monster Warriors. Monster Warriors டாஸ் பேட்டிங் எடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் 8 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரப்போட புக்கு பண்ணி வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரைக்கில் அமர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் நேராக ஃபீல்டர் ஐயோ கேட்ச் விட்டுருக்காருங்க. அதுக்கான சான்ஸ் இல்லை. ஒரு தேர்ட் பால் ஃபுல் டாஸ் கேப்ல வந்துருக்கு. ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே யாக்கா ட்ரை இந்த மிஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணல. தேர்ட் பால் ஷாட்டுங்க. ஆஃப்டர் ஷாட் இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபுல் டாஸ் ஒரு கைக்கே போயிருக்கு. நல்லா ஸ்டாப். தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 7 டீசெண்டாக போட்டிருக்காரு. முத்துமாணி நல்லா ஸ்டார்ட். செகண்ட் பவர் பிளே கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காரு. காம்படிஷன் டேரக்டாக நோ பால் கொடுத்துருக்காரு. டீப்ல ஃபீல்டரே இல்லைங்க. இந்த பால் நோ பால் பிளஸ் பவுண்டரி. ஆனந்தோட பேட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. இந்த பால் ஃப்ரீ சரியா பல்ல ஸ்கொயர் போயிருக்கு. தெரியும் வாங்க மிஸ் ஃபீல்டர் கட் பண்ணல பால. லக்கி பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி ஆனந்தோட பேட்லேருந்து ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காரு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. டீப்பில் நல்லா ஸ்டாப். சிங்கிள் இன்சைட் ஸ்டாப் பண்ணல. சிங்கிள் சரியாக பண்ணல. ஃபீல்டர் வந்திருக்காரு. கரெக்ட் பண்ணுறாரு. இங்கே சிட்டுங்க யாக்கர் கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ டீப்பில் ஃபீல்டர் வந்தாலுமே போடுறீங்க. ஸோ இந்த ஓவரில் 3வது பவுண்டரி ஆனதோட பேட்லேருந்து யூஸ் பண்ணி தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சோட 4-6 ஆனதோட பேட்டிங் வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவரை மாற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேவில் ஸ்கோர் 30 இருந்துருக்கு. வரைக்கும் லூஸ் பண்ணல. நல்லா ஸ்டார்ட். பவுலிங் எல்லாம் கணேஷ் கடைசி பவர் பிளே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. சான்ஸ் வா டீப்ல கேட்ச் தெளிவாக எடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் மணி லெஃப்டி ஃபாஸ்ட் பால் புல் பண்ணி விட்டுருக்காரு. ஆன் பவுன்ஸ் பவுண்டரி. புல் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா ஸ்டார்ட். ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே 22ல் ஒரு ரன் ஸ்ட்ரைக்கில் நல்லா ஃபுல் ஷாட் கிளியர் ஆகிருக்கு. ஸோ 2வது 6 வந்திருக்கு ஆனந்தோட பேட்லேருந்து. நல்லா ஷாட் ஃபுல் டாஸ் அதே டைரக்ஷனில் போயிருக்குங்க. பேக் டு பேக் 6 ஆனந்தோட பேட்லேருந்து 3 6 வந்திருக்கு இப்போ வரைக்கும். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் 6 சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் 6 டீப்ல நல்லா எஃபர்ட் இருந்தாலுமே கிளியரா இருக்கு. ஸோ இந்த டேல ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு ஆனந்த். இம்ப்ரெசிவான பேட்டிங். 4 6 வந்திருக்கு. எக்ஸ்பென்சிவ் ஓவர் மாத்திருக்காங்க. இந்த ஓவரை எண்ட் ஆஃப் பவர் பிளே ஸ்கோர் 53 இருந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் 50 பவுலிங் எல்லாம் அகைன் முத்து பண்ணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து ஸ்ட்ரைக்ல மணி இப்போ எடுக்கல. பேக்கப் ஃபீல்டர் யாரும் இல்லை. பேட்ஸ்மேன் தடுமாறிட்டாருங்க. ஒரு சிங்கிள் மட்டும். நல்லா ஸ்கொயர் கேட்ச் அன்ஸ்டபபிள் பவுண்டரி. ஸோ நிறைய பேர் ஷாடி போறியும் ஆனந்தோட கட்டுது. சரியா பண்ணலாம். கால் பட்டுவீங்க. சான்ஸ் ஸ்லோவாக தான் த்ரோ பண்ணியிருக்காருங்க. 2 ரன்ஸ் இந்த பால். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ட்ரை இல்லை. ஸ்கோர் 62. நல்ல பார்ட்னர்ஷிப். போன ஓவராக டீசெண்டாக போட்டிருக்காரு. பவுலிங் எல்லாம் தனசீலன். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன்ஸ் போயிருந்தது. செகண்ட் ஒன் இன்சைட் ஏஜ் பட்டு ஸ்டேம்பிளாக போட்டிருக்கு. அன்லைக்கி. ஸோ 3 6 அடிச்சு 4 6 அடிச்சு பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புறாங்க. நல்லா பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பரணி. ஷாட்டுங்க நல்லா ஷாட். கிளியர் பண்ணியிருக்காரு. பரணியோட பேட்லேருந்து 2வது
ஆக்சுவலாக போன பால் லைனில் டச் ஆனதால 6 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரீ பால் சரியாக பண்ணல. நீங்கள் சிங்கிள் மட்டும் உடம்பு ஒட்டி போட்டால் தெளிவாக ஸ்கொயர்களை கிளியர் பண்ணியிருக்காங்க. 1 பால்ஸில் பவுண்டரி. 5 ஸ்கோர் 73. 2 கிலோஸ் மேலே மாஸ்டர் வாரி நல்லா ஸ்கோர். பவுலிங் எல்லாம் கூட பிரதா பண்ணிருக்காரு. ஷாட்டுங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்காரு. ஆர்மியோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 6 நல்லா ஷாட். செகண்ட் ஒன் ஸ்கொயர் கட்ஸ். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாங்க. ஸோ பால் டர்ன் ஆயிடுச்சு. லக்கி பவுண்டரி. 6க்கு அப்புறம் பவுண்டரி வந்துருக்கு. ஷாட் இதுவும் ஸ்டார்ட் தான் இருந்தது. மிஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ இந்த ஓவரில் ஒரு 6 2 பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு பரணி. ஃபஸ்ட்டு 3 பால் 14 இருந்தது. ஹையாக போய் ரீசார்ஜ் ஒரு கேட்ச். கேட்சை தொழில் எடுத்துருக்காரு. யூஸ் பண்ணுறாங்க. அதில் விட சிக்கி இப்போ கேரி ஆகும். ஆரோருக்கு ஸ்கோர் 88 தான் இருக்கு. 3 கிலோ இங்கேயே சான்ஸ் இல்லை. சிங்கிள். தேர்ட் ஒன் ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. பேக் டு டட் பால். லாஸ்ட் இந்த ஓவரில் ஐயா போயிருக்கு. சான்ஸ் வா டீமில் ஃபீல்டில் இருக்காரு. டிஸ்டன்ஸ் ஓய்யோ ஜஸ்ட் தட்டிருக்காரு. ஒரு பால் டீமை செக் பண்ணி சிங்கிள் மட்டும் சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் டீமில் லாஸ்ட் ஒன் நல்லா யாக்கார் அது பத்துவீங்க. இப்போ யாரும் இப்போ தான் வந்துருக்காங்க. நல்லா ரன்னிங் நல்லா த்ரோ ஆம்பியடேஷன் ஆட் அவுட் கொடுத்துருக்காரு. எந்த பால் 2 ரன் நல்லா ரன்னிங். 7 ஓவருக்கு ஸ்கோர் 92. 3 கிலோஸ் போயிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு இருக்குது. பவுலிங் எல்லாருக்கும் தினேஷ் கடைசி ஓவர். ஃபர்ஸ்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவரில். ரொம்ப லாங்காக போயிருக்கு கண்ட்ரி சைடில். திவாகரோட பேட் வந்து ஃபர்ஸ்ட் 6 நல்லா ஷாட். செகண்ட் ஒன் நல்லா வேரியேஷன் பாலில் நல்லா கம்பேக். யாருமே இல்லைங்க. அஸ்வின்ஸோட கடைசி பால் கிளீன் போல்ட். நல்லா போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 6க்கு அப்புறம் அடுத்த பால் பிடிச்சி போட்டுக்காரு. நல்லா பார்த்து நெக்ஸ்ட் இருக்கு. 8 ஓவருக்கு ஸ்கோர் 102. நல்ல ஸ்கோருங்க. 2 டீமுமே உள்ளே வந்துட்டாங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 103 ஆடணும் பிடிசிசி. ஓப்பனிங் பேட்ஸ்லாம் ஸ்ட்ரைக்கில் உதயா ஸ்ட்ரைக்கில் கடைசி ரன். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் அமர் கூட வந்துருக்காரு. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பால் ஃபிக் பண்ணி விட்டுருக்காருங்க. ஸோ ரைட்டுக்கு ட்ராவல் ஆகிடும். பால் கிளியர் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுறாரு உதயா. நல்லா ஸ்டார்ட். கரெக்டாக பிக் பண்ணாரு. உடம்பு போட்டி கூட தெளிவாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பால் 2 சிக்ஸ் சான்ஸ் வர ஹேட்ரிக் சிக்ஸர். பேட்டில் போட்டு கீப்பர் கேட்சை தெளிவாக எடுத்துருக்காரு. ஒரு 2 சிக்ஸர்ஸ் வெளியே அனுப்புகிறாங்க. நல்ல கம்பேக் அமர்ட்டது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கண்டிஷன் இருக்காரு. இங்கே விஷ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் வா நல்லா த்ரோங்க. நல்லா 2 ரன்ஸ். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவரே லூஸ் பண்ணுறாங்க. நல்லா கம்பேக் பவர் பிளேவில் ஸ்கோர் 14. 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. பவுலிங் நல்லா நியூ பவுலர் மணி வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா நியூ பேட்ஸ்மேன் அருவி. ஸ்டார்ட் பால் செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. கரெக்டாக விக் பண்ண ஸ்டார்ட் பால். தனசீலனோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. நல்ல ஷாட். கம்பேக் கிளீன் போல்டுங்க. ஒன்று கரெக்டாக கெஸ் பண்ணல. 3 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பிடிசிசி. நல்லா கம்பேக் 6க்கு அப்புறம் மணி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி தெளிவாக போட்டிருக்காங்க. டாட் பால்
நல்லா யாக்கர் வீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள். இன்னொரு ஸ்கோர் 21 3 யூஸ் பண்ணிருக்காங்க. சரி கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டர் போனாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி தேவனா பவுண்ட்ரி டாஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்க்கு மேலே போயிருக்கு. ஃபீல்டர் யாருமே இல்லை. ஃபுல் டாஸை தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. ஸோ டீப்ல ஃபீல்டர் யாருமே இல்லை. இதோட பேட்டில் படல. நல்லா கம் பேக். ஃபுல் டாஸ் இருந்தாலும் படலாங்க. பேக் டு விடாட் பால். நல்லா கம் பேக். அப்புறம் ஷார்ட்டுங்க. டிஸ்டன்ஸ் நல்லா எஃபர்ட் இருந்தாலுமே கிளியர் ஆயிருக்கு. ஸோ இந்த வர 2 6 நல்லா வரும். ஃபர்ஸ்ட் 3 பவர் பிளே ஓவரில் ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க BDCC. இன்னும் பார்த்தீங்கன்னா 63 தேவை. சார் மிஸ் பண்ணியிருக்காரு. இதுவே ஒயிட் புட். காம்படிஷன் எதுவுமே தரல. பவுலரை கேட்ச் எடுத்துருக்காருங்க. நீட்டாக பிடிச்சி போட்டுருக்காருங்க. ஸ்டாப் பண்ணலங்க. போட்டிருக்காரு. நடந்திருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 53. அடுத்த 4 ஓவருக்கு 48 ஆடணும்னு நினைக்கிறேன். எல்லா கிட்ட பண்ணி வந்துருக்காரு. பண்ணிட்டு க்ளீன் பவுல் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணல அறிவு. வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டுருக்காருங்க. ஸோ முக்கியமான 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க BDCC. நல்லா பிளே பண்ணிருக்காரு. போன ஒரு ஒயிட் +1 சரியா பண்ணல. சிங்கிள். மிஸ் ஃபீல்டர் கால் பண்ணலாங்க. முக்கியமான இடத்துல பவுண்டரி விட்டுருக்காங்க. தேவையான பவுண்டரி. அக்ஷம் தட்டி விட்டுருக்காருங்க. ஃபீல்டர் போனாலுமே ஃபாஸ்ட் அவுட். டீப்பில் ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காருங்க. நல்லா ஸ்டாப். பவுண்டரி போல 3 ரன். எடுத்திருக்காரு. இங்கே இருந்தாலுமே 2 ரன். போன பால் பவுலிங் கேஸுக்கு சம்மந்தம் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீச் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜாப்ல போயிருக்கேன். அகைன் தேவையான பவுண்டரி. லெக்கில் கண்டிப்பாக போல்டு இருந்திருக்கும். சிங்கர் 5 ஓவருக்கு ஸ்கோர் 73 இருந்திருக்கு. 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க BDCC. அடுத்த 3 20 பவுலிங்கில் அகைன் திவாகர் வந்திருக்காரு. 18க்கு 29 தான் தேவை. ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள் டாஸ் கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் லாஸ்ட் ஸ்டாப். அம்பையர் இங்கே நோ பால் கொடுத்துருக்காருங்க. நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர். பால் கடைசி 2 பால் வைடாக போட்டிருந்தாரு. பிரசாந்த் கூலர் அகைன் போயிருங்க. இந்த ஒரு மூத்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. ஆலாயாக்கா மிஸ் பண்ணியிருக்காரு போல. சான்ஸ் ஃபார் இங்கே பிடிச்சி அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட் தாங்க. கால் பண்ணல. 2 ரன்ஸ் சரியா பண்ணல. கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நாங்கள் சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 1 நல்லா ஸ்டாப். ரீசெண்டாக போட்டுருக்காரு. 6 ஓவருக்கு ஸ்கோர் 83. மேட்ச் வர அமார் போர் வந்துருக்காரு. 12க்கு 19 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி சிங்கிள் பேட்ஸ்மேன். அப்போ சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப்ங்க. எங்க அடிச்சா அப்படியே அடிச்சனியா விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான 5th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க BDCC. நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் வந்துருக்காரு. 9 எக்ஸலண்ட் ஆக்கர்.
10க்கு 19 தேவை. சரியா பல்ல விட்டு போயிருக்கு. புஷ் பண்ணி நிற்கிறேன் இல்லைங்க. சரி கட் பண்ணியிருக்காங்க. 9க்கு 18 தேவை. ஷார்ட் இன்சைட் அவுட். எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் போயிருக்கு. ஃபீல்டர் போனாலுமே தேவையான பவுண்ட்ரி. 8க்கு 14 தேவை. புஷ் பண்ணிடுவாங்க. இந்த பால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நல்ல த்ரோ டீப்ல இருந்து 6 லூஸ் பண்றாங்க. BDCC முக்கியமான இடத்துல விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் அடி பேட்ஸ்மேன். 7க்கு 12 தேவை. சரியா பல்ல பேட்ல. பால் டர்ன் ஆயிடுச்சுங்க. பவுண்டரி இடத்துல பவுண்டரி இருக்காங்க. ஆக்சுவலாக போன ஓவர் கடைசி பால் ஹிட் விக்கெட். 7 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. கடைசி 6க்கு 12 ஆடணும். 6க்கு 11 ஆடணும். சூப்பர் வைடா போட்டார். இந்த தடவை ஃபுல் டாஸ் ஐயா போயிருக்கு. டீப்ல சான்ஸ் ஃபார் கிளியர் ஆயிருக்குங்க. ஸோ முக்கியமான இடத்துல 6 அது கொடுத்துருக்காரு பிரதாப். தேவையான 6 சொல்லலாம். 5 தான் தேவை. 5க்கு 5 தான் ஆடணும். மேட்சை மாற்றிருக்காரு பிரதாப். ஓகே இப்போ கைக்கு வந்திருக்கு. நல்லா ஸ்டார்ட் பால். கடைசி 4க்கு 5. ஸோ குரூஷியலாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். நல்லா யாக்கா தடை விட்டு போயிருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணால் 2 ரன் புஷ் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக கரெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஓய்யோ ப்ராப்பராக தூர கிடையாது. இந்த பால் 2 ரன். கடைசி 3க்கு 3 ஆடணும். ஸோ கேப் யாருமே இல்லை ஃபீல்டரு. ஸோ இப்போ தான் ஃபீல்டர் தள்ளி வச்சாங்க. டீப்பில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ பவுண்ட்ரி போயிருக்கு. இந்த மேட்சை BDCC வின் பண்ணுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்காங்க 2 டீமுமே. Rohit Mobile fielding.